பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆடியோ லான்ச் ஆயிடும். ரெடி? 3, 2, 1, here we go. இவ்வளவு பெரியவங்களுடைய வாழ்த்து கிடைக்கணுங்கிறதுக்காக தான் எங்கள் வீட்டில் இந்த தினத்தில் இந்த ஆல்பம் சாங்கை ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் ஐயா ஒரு கதை சொல்லுவார். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். ரொம்ப சின்ன கதை தான், பயந்துராதீங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவர் அந்த நாட்டுடைய சிறந்த வீரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய குளத்தை வெட்டி முதல்ல பாம்பு விசைச்செடியெல்லாம் போட்டு யார் இந்த குளத்தை நீந்தி கடக்கிறாங்களோ அவன் தான் சிறந்த வீரன், அவனுக்கு 100 ஏக்கர் நிலம் தரேன், வேணாம்னா 1000 ஆடு தரேன், அதுவும் வேணாம்னா ராஜகுமாரி என் பொண்ணையே கட்டித்தரேன் அப்படின்னு சொன்னாராம். இளைஞர்கள்லாம் ஓடி வந்தாங்களாம். ஆனால் அந்த குளத்தை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பயமாகி போச்சான். முதல்ல வாங்குது, பாம்பு போங்குது, எல்லாருக்கும் கைகாலெலாம் நடுங்கி போச்சு. திடீர்னு ஒரு இளைஞன் குதிச்சு அந்த குளத்தை தாண்டி மேலே வந்துட்டானா. எல்லாரும் கொண்டாடி இருக்கிறாங்க. ராஜாவுக்கு ஒரே மகிழ்ச்சி. நீ தாண்டா வீரன், வாடான் மேலே ஏற்றி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? 100 ஏக்கர் நிலம் வேணுமா? வேணாம் ராஜா. 1000 ஆடு வேணுமா? இல்லை ராஜா, வேணாம் ராஜா. இப்போ என் பொண்ணு வேணுமான்னு கேட்டிருக்காரு. இல்லை ராஜா வேணாம்னே ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சான். அப்புறம் என்ன தாண்டா வேணும்? இவன் என்னை தள்ளி விட்டான்னு தெரிஞ்சாகணும் ராஜா அப்படின்னா நான் அந்த போய் அப்படி இன்னைக்கு நிறைய பேர் நிறைய குளங்களில் தள்ளிவிட போடுறாங்க. அப்படி இல்லாமல் சித்தார்த் இந்த வயசில் 5 மொழி, எத்தனை மொழிங்கிறதா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பெரிய கேள்வி. அதெல்லாம் கடந்து 5 மொழியில் ரொம்ப இயல்பாக சுலபமாக என்னால் பாடவும் முடியும், அதை நேராக பாடியும் காட்டி நடனமும் ஆடி. எங்கள் கராத்தே மாஸ்டர் ஒரு விஷயம் சொல்லுவார், தற்காப்பு கலை பயிற்சி என்ன சொல்லுவார்னா, ஒருத்தனுக்கு ஒன்று வேணும்னா அவன் தலையில் எழுதி இருக்கணும்டான்னு சொல்லுவார். ஆனால் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வேற ஒன்று சொல்கிறார். என் நெற்றியில் யாரோ எழுதி கொண்டிருந்தார்கள், உற்று பார்த்தேன், நான் தான் அப்படிங்கிறார். இவ்வளோ முற்போக்கான வரிகள். உங்கள் நெத்தியில் யாரும் எழுத முடியாது, நீங்கள் தான் எழுதணும். ஆனால் சித்தார்த் நெத்தியில் எங்கள் அண்ணி சத்யா தினந்தோறும் எழுதி கொண்டே இருக்கிறாங்க, இவன் சிறந்த கலைஞனாக வரணும்னு. சித்தார்த் அதை திருத்தி எழுதுறான், நான் ஆகச்சிறந்த கலைஞனாக வருவேன் பாருங்க அப்படின்னு எங்கள் குழந்தை எழுதிக்கிட்டே இருக்கு. பாரதி தான் சொல்லுவான், யாருக்கு மஞ்சோம், எதற்கு மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போதும் மஞ்சோம்னு. இந்த மேடையில் எவ்வளவு பெரிய 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 மனிதர்கள் வந்திருக்கிறாங்க. எங்கள் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஒரு புரட்சியை செஞ்ச எங்கள் விசி சார் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. பல்வேறு இயக்குனர்கள், பல்வேறு கலைஞர்கள், பல்வேறு மேதைகள் இருக்க மேடையில் அவன் இங்கே நின்று மட்டும் தனியாக இசையே இல்லாமல் நடனம் ஆகிட்டு இருக்கு. எங்கள் வீட்டு குழந்தை, அந்த குழந்தை இதே போல் பயம் இல்லாமல் ஆஸ்கர் மேடை வரை போக வேண்டும் அன்போடு வாழ்த்துறேன். எங்கள் அன்னைக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். ஈன்ற பொழுதினும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு ஒவ்வொரு சான்றோரும் வந்து வாழ்த்து அதை இன்முகத்தோடு கேட்டு மகிழ்கிறாங்க. இந்த மகிழ்ச்சி எங்கள் வீட்டில் எப்போதும் நிலைக்க இறைவனை வேண்டி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா இந்த சின்ன வயசில் வந்து இவ்வளவு பெரிய அரங்கம், இவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் மத்தியில், இவ்வளவு பெரியவர்கள் மத்தியில், இவ்வளவு கலைத்துறையை சார்ந்த அத்தனை ஜாம்பவான்கள் மத்தியில் ஒரு கைத்தட்டல் கிடச்சி ஒரு மேடை கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். முதல்ல அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல், அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க. 5 லாங்குவேஜ். ஆனால் அவன் டான்ஸ் ஆடினா நான் பார்த்தேன், எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அவன் டான்ஸ் எண்டில் ஒரு மேட்ரு சொன்ன, அதை நீங்கள் இப்போ கவனிச்சிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு வந்து இந்த ஸ்ரீதர் மாஸ்டர் வல்லைங்கிறத எவ்வளவு நூதனமாக ஒரு வார்த்தையை போட்டான் பார்த்தீங்களா? மாஸ்டரை கூப்பிடுங்க, மாஸ்டர் கூப்பிடுங்க. நாங்கள் கடைசியில் பார்த்தா நான் ஆடினாலே மாஸ்டர் ஆடின மாதிரி தான் அப்படின்னு முடிச்சு விட்டான் பாருங்க. அங்கே பார்த்தேன் அவனுடையதை. எங்கே குட்டி சித்தார்த்துங்க உள்ள போயிட்டானா? உள்ள விட்டுனா விட்டுங்க. சரி, மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய ஆல்பம் பண்ணணும். ஏன்னா எனக்கும் சின்ன வயசில் மிஸ் மேலே நிறைய க்ரஷஸ்லாம் இருந்திருக்கு. இப்போ வரையும் அந்த க்ரஷ் இருக்குது, மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது ஒரு மரியாதை நிமித்தமான க்ரஷ், அப்படி சொல்ல வர்றேன். கீ டக்குன்னு சிரிச்சிடக்கூடாது. பிகாஸ் ஐ எம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால் அந்த விதத்தில் சொன்னேன். உன் வயசுல எல்லாம் நான் எத்தனை ஆல்பம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? என் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து ஒட்டியிருக்கேன் நோட்டில். நிறைய ஆல்பம் பண்ணியிருக்கேன். புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, தேங்க்யூ. இந்த குழந்தை வந்து இன்னும் பெரிய பெரிய நிகழ்வுகள் இன்னும் எதிர்காலம் நிறைய இருக்குது. அதுக்கு பெற்றோர்கள் அவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்பு குழந்தைக்கு நன்றி, தேங்க்யூ. நன்றி சொல்லிட்டு போனால் எப்படி? இருங்க, அது எப்படி ஒரு வாய்ஸ் கூட இங்கே நீங்கள் எடுக்காமல் எப்படி நாங்கள் உங்களை விடுவோம்? ஏதாவது ஒரு வாய்ஸ் ப்ளீஸ்ண்ணே. இல்லை, வாய்ஸ் கேட்குற மூடில் அவங்க இருக்காங்களான்னு தெரியலையே. சரி, ஒரே ஒரு வாய்ஸ் தான். வைரமுத்து சார் போயிட்டாரா? அப்பாட,
அப்போ அவரை மாதிரியே பேசிடுவோம். வைரமுத்து சார் வந்து குழந்தையை வாழ்த்தி பேசியிருந்தா, இந்த விழாவின் நாயகன் பச்சை பாலகன் சித்தார்த், மிஸ் மேலே கிரஸ் இருந்தால் உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியும், உலகமே உன்னை திரும்பி பார்க்கும், பால் புளிக்கும், படுக்கை கசக்கும், பட்டினி கிடந்து பழகுவாய், தபால்காரன் தெய்வமாவான், உன் பிம்பம் பட்டே கண்ணாடி உடையும், இறந்து கொண்டே வாழவும் செய்வாய், வாழ்ந்து கொண்டே சாகவும் செய்வாய். கிறிஸ் மேலே மிஸ் மேலே கிரஸ் இருந்தால் மிஸ் மேலே கிரஸ், பின்னாடி திரிந்தால் காலியாகி விடும் உன் பர்சு, கடைசியில் நீ போக வேண்டிய இடம் ஒரு நர்ஸு. நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக சித்தார்த், ஃபஸ்ட்டு ஹாப்பி பர்த்டே. இன்றைக்கி உங்கள் பிறந்தநாள் கேள்விப்பட்டேன். ஹாப்பி பர்த்டே. அண்டு சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த ஆல்பம் பார்க்குறப்போ வந்துட்டு சூப்பராக இருக்குன்னொன்னே பாடுனது யாருன்னு கேட்டு வேற ஒரு பையன் பாடினானா கேட்டேன். இல்லை அவர் தான் பாடினாருனாங்க. சூப்பர், அவரே பாடிக்காரு. இல்லை அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் அவர் தான் பாடியிருக்காரு. 5 லாங்குவேஜ் இது அவர் தான் பாடிக்காரு சொன்னாங்க. அது சான்ஸ் இல்லை. இது வரைக்கும் நான் வந்துட்டு நிறைய ஆல்பம்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த வயசில் வந்துட்டு எல்லா லாங்குவேஜ்லையும் இது வரைக்கும் நான் யாரையும் பார்த்ததில்ல. சரி, சித்தார்த் ஒன்றுலாம். சித்தார்த், காட் பிளஸ் யூ. இன்னும் நீங்கள் நிறைய ஆல்பம் பண்ணோம், இன்னும் நல்ல பெரிய பெரிய இடத்துக்கு வரணுன்ட்டு மனசார வாதுறேன். லவ் யூ. ஆனால் லவ் யூண்ணா. ஏன் யாரும் தெரியல, என் வயசு எடுத்து போடுறேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.